வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடக்கிறது. விழாவையொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு அம்மன் சன்னதி மண்டபத்தில் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் ஆகியவை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. யாக வேள்வியை சைவ சமய ஆதீனங்கள் துவக்கி வைத்தனர். ஆதீனங்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் பங்குனி தேர் திருவிழா உற்சவம் அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்தில் எழுந்தருளினார். கொடிக்கு பூஜைகள் செய்து மீன லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா புறப்பாடு நடைபெறும். முக்கிய நிகழ்ச்சியான ஏப்ரல் 8ஆம் தேதி நம்பெருமாள் உறையூர் கமலவல்லி நாச்சியார் சேர்த்தி சேவை, ஏப்ரல் 11ஆம் தேதி ரெங்க நாச்சியார் தாயார் சேர்த்தி சேவை மற்றும் ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி தேரோட்டம் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார், அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சித்தம்பலம் மாரியம்மன் கோயில் உச்சாட்டு பொங்கல் விழா கடந்த மார்ச் 25ஆம் தேதி அம்மன் அபிஷேக ஆராதனையுடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் கம்பம் சுற்றி ஆடுதல் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அம்மன் திருக்கல்யாண உற்சவம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வரர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. எந்த காரியம் தொடங்கினாலும் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவுதனில் தெளிவுதனும் அருளும் காணும். நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரிய வழி மார்க்கம் தோணும். ஆகையால் நம்ம எந்த வேலை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும். அதுதான் கடவுள் கணவன் மனைவிக்கு என்ன ஒரு ஒற்றுமை என்று சொன்னால், பட்டம் பறப்பது மனைவியாக இருக்கும், அந்த பட்டத்தை பிடித்திருக்கின்ற அந்த நூல் கணவனாக இருக்கும். அந்த பட்டத்தை அந்த நூலை கணவன் விட்டுட்டா என்ன ஆகுதுன்னா, அந்த பட்டம் பறக்கும், எவ்வளவு தூரம் வேணாலும் பறக்கும், கடைசியில 10 நிமிஷத்துல கீழே விழுந்து கிழிஞ்சு பட்டம். அதுபோல கணவன் மனைவி இப்படி இருக்கலாம். இன்னைக்கு குழம்பு வைக்கிறது கூட கணவன் கேட்போம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம். ஏன்னா அந்த சிவன் தன்னுடைய உடம்ப பாதி அம்பாளுக்கு கொடுக்குது. பிரம்மா நாக்குல கொடுத்தார், பெருமாள் மார்பகத்துக்கு கொடுத்தார், நம்ம பராசக்தி தன்னையே கொடுத்தார், ஒப்படைத்து விட்டார். புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா, பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா இன்சிலே மாறி எல்லாம் கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சாப்பாடு எல்லாம் A to Z. அப்ப கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நம்ம அம்மா அப்பா கடவுளே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று. கடவுள் அருள் மாரியம்மன் சாதாரண நம்ம ஒரு பெண், பத்தினி பெண், இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோவில் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் செய்த தவப்பயன். தாய்மார்கள் எல்லாரும் ஒரு சக்தி தான், மகாசக்தி. அத்தகைய சக்தியாக விளங்குகின்ற மாரியம்மனுடைய ஆலயத்தில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்கள், அன்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள், தொழிலதிபர்கள், நம்முடைய சித்தம்பலம் கிராம பெருமக்கள், பிள்ளையை எங்கிருந்து வந்தாலும், பசுமாடு இங்க பால் கறந்தாலும், வெளிநாட்டுல சொன்னாலும் அம்மா என்ற வார்த்தை தான். கருப்பு மாடு கருப்பு பாலும், சிவப்பு மாடு சிவப்பு பாலும் கிடையாது. அதுபோல மனிதன் நேராக வளரக்கூடியவன், விலங்குகள் குறுக்க வளரும். இருந்தால் புக்தி மாறி மாறி வரும். ஆனால் சக்தி இருந்தால் புக்தி மாறாது. அத்தகைய சிறப்புமிக்க சக்தி என்னை பராசக்தி நமக்கு அமர்ந்து கொண்டு வழங்கி கொண்டிருக்கின்றார். இது பாத்தீங்கன்னா அது அருள் சக்தி. இந்த கையில் ஒரு ஏடு இருக்கும், ஞானத்தை கொடுப்பது. சரஸ்வதி தேவி அம்மாட்ட பாத்தீங்கன்னா வீணை இருக்கும், கையில் ஏடு இருக்கும். அதுபோல மாரியம்மன் இடத்திலே அந்த கத்தி கபாலம் இதெல்லாம் நமக்கு சக்தியை கொடுப்பது. அந்த சக்தி வந்தால் புக்தி வரும், புக்தி வந்தால் யுக்தி வரும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த நேரத்திலே திருமண நாளுக்கு வழிபாடு நடைபெற இருக்கின்றது. வேண்டிக் கொள்ளலாம், எது கேட்டாலும் கிடைக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கால் வலிக்கும், வலிச்சு 7 மலைக்கு போகணும்னா கஷ்டப்பட்டு தான் போகணும். வெள்ளிங்கிரி மலை 7 மலை இருக்கு, சும்மா போயிட முடியாது. பஸ் கார்ல போன மருதுமலைக்கு அடிவாரத்து வரைக்கும் போயிடலாம், அதுக்கப்புறம் நடந்து படிக்கட்டில் தான் போகணும். ஆனா வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்து நடந்துதான் போகணும். அது மாதிரி கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் நாயன்மார்கள், ஆழ்வாளர்கள், அருளாளர்கள், 18 சித்தர்கள். அதுபோல இன்றைக்கு நாம் கடவுள் அருளை வாங்குற நேரம், கடவுள் எங்கே இருக்கிறார்? உள்ளத்துக்குள் இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். அத்தகைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய சித்தம்பலம் கிராம மக்கள் கொடுத்த நன்கொடையால இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம், உலக மக்களே வரக்கூடிய இடமாக இந்த சித்தம்பலம் மாறியிருக்கு என்று சொன்னால் அது கடவுளுடைய அருள், அன்னை பராசக்தியுடைய திருவருள். அத்தகைய சக்தியுடைய திருமண நாள் வழிபாடு நடைபெறுகிறது. எல்லாரும் வேண்டிக்க திருமண தடை உள்ளவர் திருமண தடை நீங்க வேண்டும், நோய் நொடி இருப்பவர் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், தொழில்கள் மென்மேல் விருத்தியாக வேண்டும், குழந்தை செல்வம் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும். அதுபோல மழை நன்றாக பொழிய வேண்டும், நிலம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் மழை பொழிய வேண்டும், உயிர்கள் நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் பயிர்கள் வளம் பெற வேண்டும். மனதிலே வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட போய் நிம்மதி கிடைக்கக்கூடிய இடமே ஆலயம் தான். அங்க போய் நம்ம வேண்டது நமக்காக இருக்கும், நம்ம மனைவிக்காக இருக்கும், நம்ம குழந்தைகளுக்காக இருக்கும், கொஞ்சம் மீறினா அம்மா அப்பாக்காக இருக்கும், சொந்தக்காருக்கும் போகாது, பந்தக்காருக்கும் போகாது. ஆனால் இன்றைக்கு நாம் வேண்டுவது நமக்கு மட்டுமின்றி எல்லோருக்கும் சேர்ந்து வேண்டக்கூடிய இந்த வாய்ப்பை அன்னை பராசக்தி நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றார். ஆனால் வேண்டியது கிடைக்கும், யாருக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அடியார் பெருமக்களுக்கு இறைவன் உறங்குவது உறைவது உள்ளத்துக்குள்ளே, இறை தேடுவதோடு இறைவனை தேட வேண்டும்.
முன்னதாக பூ, பழங்கள், புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், இனிப்புகள், பலகாரங்கள் என அனைத்து சீர்வரிசைகளும் பக்தர்கள் அம்மன் முன் படைத்தனர். திருக்கல்யாண உற்சவ விழாவில் சிறப்பு வேள்வி வழிபாட்டைத் தொடர்ந்து திருமாங்கல்யம் அணிவித்தல் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருக்கல்யாண பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் மினி பஸ் ஸ்டாண்டு கற்பக விநாயகர் கோயிலில் வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் சத நாமாவளி அர்ச்சனை செய்தனர். பஞ்சகற்பூர மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வேத மந்திரம் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டாள் சமேத ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் ஏப்ரல் 11ஆம் தேதி ஆடிப்பூர பந்தலில் நடைபெறும். கரூர் சௌந்தரநாயகி சமேத கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பஞ்ச மகா தீபாராதனை, கும்ப ஆரத்தி காட்டப்பட்டது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமானது. அறுபடை வீடுகளுக்கு இணையான இக்கோயிலில் பங்குனி உத்தர விழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 9ஆம் தேதி திருத்தேர் மற்றும் 11ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறும்.